பள்ளிங்க. பிரியாணி செய்யாத ஒரு முஸ்லீம் வீடு கூட இருக்காது. நம்ம கான்டாக்ட்ல யாரு முஸ்லீம் இருக்கா? அஃப்சல் முஸ்லீம். கண்டிப்பா இவங்க வீட்டில் பிரியாணி செஞ்சிருப்பாங்க. டே மச்சான். மச்சானா? யார்டா நீ? டே அஃப்சல், நான் ராஜுடா. எந்த ராஜு? டேய் மறந்துட்டியாடா? நம்ம ஒண்ணா படிச்சோமேடா. சாரி பாஸ், நான் PhD வரைக்கும் முடிச்சிட்டேனா, எனக்கு ஞாபகம் இல்ல, நீங்களே சொல்லிடுங்க. டேய் நம்ம LKGல இருந்து UKG வரைக்கும் படிச்சோமேடா, அதுக்குள்ள மறந்துட்ட பாத்தியா? டேய் நீயா? இந்த டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு அவங்க டிஃபன் பாக்ஸ்க்குள்ள மண்ணாலி போட்டவன் தானே நீ? ஆமா மச்சான், இவ்வளோ உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது போதும்டா. டேய் என் நம்பரை யாரா உனக்கு கொடுத்தது? டேய் உன் நம்பர் தான் ஸ்கூல் குரூப்ல இருக்கே மச்சான். என்னடா வேணும் உனக்கு? பிரியாணி வேணும். அதெல்லாம் இங்க இல்ல. ஏன் இன்னைக்கு ரம்ஜான் தானே, உங்க வீட்ல பிரியாணி செய்யலையா? பிரியாணி செஞ்சிருக்காங்க, உனக்கெல்லாம் தர முடியாது. சின்ன வயசுல நீயும் ஃப்ரெண்ட்ஸும் என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பாட்டை திருடி தின்னுருக்கீங்க. அது அறியாத வயசுல பண்ணது மச்சான். இங்க பாரு, பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கேன், பிரியாணி வாசம் வர மூக்க தொலைக்குது. பிரியாணி கொடுத்துருக்கண்ணா. வச்சிட்டானா? அஃப்சல் நீ கொடுக்கலடா, எங்க அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சு தருவாங்கடா. அம்மா சிக்கன் வாங்கிட்டு வரேன், நீ பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வையே. வந்தனே விளக்கமாறு பிஞ்சிரும், சாம்பார் வச்சிருக்கேன், ஒழுங்கா வந்து கொட்டிக்க. அண்ணா நீ முஸ்லீமா? உன்கிட்ட பிரியாணி கிடைக்குமா? வாட்ச்மேன் இங்க யாரும் முஸ்லீம் இருக்காங்களா? பிரியாணி கிடைக்குமா? ஆட்டோக்காரண்ணே நீ முஸ்லீமா? உங்களுக்கு பிரியாணி கிடைக்குமா? அட போப்பா, நானே சவாரி கிடைக்காம வெறுப்புல நீ வேற பிரியாணி கிடைக்கணும் போப்பா. அண்ணா இந்த பாக்ஸ் ஃபுல்லா பிரியாணியா இருக்கு. ஜி பிரியாணி வச்சிருக்கீங்க, பிரியாணி ஆர்டரா? இல்ல ஜி கஸ்டமர் இருக்கு. உங்ககிட்டயாவது பிரியாணி இருக்குமா? இல்லையா? பிரியாணி கோலாகல ஆரம்பம். ஹோட்டல் சர்தார். சிக்கன் பிரியாணி 2 வாங்கினால் 1 இலவசமா? என்கிட்ட 10 ரூபா தானே இருக்குது. ஐடியா ஃபுட் பிளாகராக ஆகிட வேண்டியதான். ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சர்தார் ஹோட்டல் பிரியாணி கடையில் இருக்கிறோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி சாப்பிட போகிறோம். புக் பண்ண ஒரு பிரியாணி வாசம் என்னன்னு திரும்பி பார்த்தா சர்தார் பிரியாணி கடைன்ட்டு புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரின்னு இறங்கி பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. சரி நம்ம வியூவர்ஸ்க்காக கைஸ் நம்ம இந்த பிரியாணி ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன். நம்மளே பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, ஹாய் சொல்லுங்கண்ணே. வாங்க பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துருக்கோம். கையில் 10 பைசா இல்லை, வைங்க. எனக்கே பிரியாணி தர மாட்டேன்னு நான் சொன்னா இது எதுக்கு? கை இருக்குது. எப்படியோ இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டோம். அப்பா பிரியாணி நல்லா இருந்துச்சுண்ணே. என்ன குறை, பீஸ் தான் கம்மியாக இருந்தது. கவலைப்படாதீங்க, ரிவ்யூ வந்து நல்லா தான் எழுதுவேன், சரிங்களா? காசா? சீ இதான் என்னோட கடமைண்ணே. எங்கள் ஏரியாவில் வந்து கடை வச்சுருக்கீங்க, இது கூட பண்ண மாட்டேனா? சரிண்ணே, காசு நாங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் கொடுக்கணும். நான் சாப்பிட்டதுக்கு காசா? ஃபுல்லாக இருக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களே. காசு இல்லையா?